இன்று உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதாவது தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு. அந்த வழக்கு என்னவென்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதில்லை என்றும், பல்கலை துணைவேந்தர்கள் விவகாரத்தில் ஆளுநர் இடையூறு செய்வதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இரு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அமர்வு விசாரித்து வந்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போதே தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகியிருந்தாங்க. அப்ப மத்திய அரசின் வரம்புக்குள் இருக்கும் ஒரு விவகாரத்தில் மாநில அரசு சட்டம் இயற்றுகிறது என்றால் அதை நிராகரிக்க ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மாநில பட்டியலில் இருக்கும் ஒரு விவகாரத்துக்காக அரசு மசோதாவை நிறைவேற்றினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். சட்டம் இயற்றும் இடம் சட்டமன்றம் தான், ஆளுநர் மாளிகை கிடையாது. சட்டமன்றத்தில் அலசி ஆராய்ந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகின்றன. எந்த ஒரு அரசும் மசோதா நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்காது. எனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களை எந்த விளக்கங்களும் கொடுக்காமல் நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல. ஆளுநர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதை அமைச்சரவை குழுவின் அறிவுரைகளின்படிதான் எடுக்க முடியும் என்று வாதிட்டிருந்தார். அதே நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பில் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஆஜராகியிருந்தார். அவரு வாதாடும் போது ஆளுநர் பதவியே தேவையில்லை என்கிற வாதம் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அரசியல் சாசன பிரிவு 200-201 இருக்கும் வரை ஆளுநரின் பதவி அகற்ற முடியாது. ஒரு மசோதாவை நிராகரித்தாலோ அல்லது திருப்பி அனுப்பினாலோ அதற்கான காரணத்தை தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அரசியல் சாசனம் கூறுகிறது. ஆனால் கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை என்கிற வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, திரு ஆர் என் ரவி எவ்வாறு தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறார் என்பதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிக்காட்டும் விதமாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்களாக பார்க்கக்கூடியது என்னவென்றால், ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதோடு ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைகளில் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்து ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம். அதாவது தமிழ்நாடு அரசு 2வது முறையாக 10 தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கு ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்குவதற்காக அனுப்பப்பட்ட தீர்மானத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருந்தார். அதை எதிர்த்து தான் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த நடவடிக்கைகளை ரத்து செய்யப்படுகின்றன. அதாவது அவர் அந்த 10 தீர்மானங்களையும் நிறுத்தி வைத்திருப்பதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி 1 மாத காலத்துக்குள் ஒப்புதல் தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆளுநருக்கு அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின்படி சுயேட்சையாக செயல்படும் அதிகாரம் உள்ளதா அல்லது மாநில அமைச்சரவையில் முடிவுக்கு கட்டுப்படுவாரா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும். அதாவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 என்ன சொல்லுகிறதுனா, ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தால் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாலோ அல்லது ஒரு மாநில சட்டமன்றம் உள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டாலோ அது ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதாகவோ அல்லது அதற்கான ஒப்புதலை நிறுத்தி வைத்திருப்பதாகவோ அல்லது மசோதாவை ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கி வைத்திருப்பதாகவோ அறிவிக்க வேண்டும். ஆனால் பல முறை தமிழக அரசு இது குறித்து ஆளுநரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாக்களின் அன்றைய நிலை என்ன என்பது குறித்து பல்வேறு முறை கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு பதிலும் ஆளுநர் தரப்பிலிருந்து எதுவும் சொல்லப்படவில்லை. இது மிகப்பெரும் விமர்சனமாக தமிழக ஆளுநர் மீது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றதிலிருந்தே அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போல்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படவில்லை என்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து திமுக அரசால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு திமுக ஆளுநர் என்கிற ஒரு அரசியல் போர்க்களமாக தான் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஆளுநருக்கு மிக நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஏனென்றால் ஆளுநர் என்பவர்கள் ஒரு அரசு அதிகாரி. அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளிச்சிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது ஆளுநருக்கு அடுத்த கட்ட ஒரு நெருக்கடியாக இருக்க போகிறது. இவை எல்லாம் கடந்து மக்கள் நலனுக்காக திமுக அரசும் ஆளுநரும் கைகோர்ப்பார்களா அல்லது முரண்டு பிடிப்பார்களா என்பதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்.